வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. போதும், கண்களை மூடுமா. தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்து நீர் பேச வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டபோது வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், நீர் அவர்கள் மேல் மனதுருகி உங்களுடைய வார்த்தைகளை வாயை திறந்து பேச தொடங்கினீர் என்று சொல்லி. ஆண்டவரே, அந்த மனதுருக்கம் ஒரு விசை எங்கள் மேல் வருவதா, எங்கள் ஜனங்கள் மேல் வருவதா, எங்களோடு கூட பேசுவீராக. நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. வசனத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம இன்னைக்கு இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இந்த குத்து விளக்கை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலை வேளையிலே வேதத்துல இந்த குத்து விளக்கை குறித்து சில முக்கியமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த 7 குத்து விளக்குகளின் ரகசியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். என்னவா, நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் இருக்கு. ஆண்டவர் சபைகளுக்கு மத்தியிலே உலாவுகிறதான ஒரு தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்லுது, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் எப்பவுமே, நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் எப்பவுமே சபைகளுக்கு நடுவில், சபை என்று சொன்னால் கட்டிடம் அல்ல, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டடத்தை குறிக்கவில்லை. சபை என்பது சொல்வது எதை குறிக்கிறது? நம்மை குறிக்கிறது, ஜனங்களை குறிக்கிறது. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், நம் மத்தியிலே உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆரம்பத்திலிருந்து நீங்க பைபிளை வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட உலாவுகிறதையே வெரி இம்பார்ட்டண்டா கருதுவார், ரொம்ப முக்கியமா கருதுவார். முதலாவது ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக தேவன் மனுஷன் மத்தியிலே உலாவும்படி வந்தார்னு இருக்கு. வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தம். ஆண்டவர் என்ன செய்கிறாராம், இந்த பூமி, டோட்டல் பூமியை உண்டாக்கி அதில் ஏதேன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதுல ஏதேனிலே கிழக்கிலே கொண்டு போய் ஆதாமை வைக்கிறார். வைத்து விட்டு வசனம் சொல்லுகிறது, அவர் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே அவனோடு கூட உலாவும்படி வந்தார். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் உலாவும்படி வந்தார். ஆண்டவர் முதலாவது 2 பேர் தான் இருக்கிறாங்க, அங்க மொத்தமே இருக்கிறது 2 பேர் தான். ஆனால் அவர்கள் மத்தியிலும் அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? வேதம் சொல்லுகிறது, உலாவ விரும்புகிறார். கர்த்தர் உலாவுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நம் மத்தியிலே அவர் சர்வைவ் பண்ண விரும்புகிறார். நம் மத்தியிலே தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுதான் உலாவுதல். அவர் நம் மத்தியில இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம என்ன நினைப்போம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நமக்குள்ள எப்பவுமே ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு பெரிய செட்டப் ஒன்று உருவாக்கிடுவாங்க. ஒரு பெரிய பொலிட்டிஷியன் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் உருவாக்கிடுவாங்க. அவங்க வந்து எல்லாரோடையும் கூட அவங்களோட மிங்கிள் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் உருவாக்கிட்டு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க ரீச் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் இடையில சில மீடியேட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மீடியேட்டரை எப்பவுமே விரும்பினதே கிடையாது, எந்த ஒரு காலகட்டத்திலும் விரும்பினதே கிடையாது. கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாராம்? அவர்களோடு கூட உலாவும்படி விரும்புகிறார். வசனம் சொல்லுது, அவர்கள் மத்தியிலே உலாவும்படி அவர் விரும்பினார். ஆனால் அந்த அதே 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் சத்தத்துக்கு பயந்து விலகினபடினால் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவன் தோட்டத்திலே உலாவுகிற சத்தத்துக்கு பயந்து. முதலாவது மனுஷன் என்ன செய்தானாம்? கர்த்தர் உலாவுகிற சத்தத்துக்கு பயப்பட தொடங்கினான். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அதுக்கு வரைக்கும் தேவன் உலாவுகிறது அவனுக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக இருந்தது. அந்த சத்தம் அவன் காதுகளுக்கு இனிமையாக இருந்தது. எப்பொழுது கர்த்தர் உலாவுகிற சத்தம் பயம் உண்டாகிறது, நாம் எப்பொழுது தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே போகிறோமோ, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ, அப்பொழுது கர்த்தருடைய சத்தம் நமக்கு எப்படி இருக்கிறது? பயமாக இருக்கிறது. நிறைய பேர் சபைக்கு வர்றதை குறைப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எப்ப குறையும் கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் இருதயத்தை பாதிக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய சபைக்கு வருவதை, தங்களுடைய வருகையை குறைத்துக் கொள்வார்கள். என்ன காரணம்னா, அந்த வார்த்தை குத்தம், அது இருபுறம் கருப்புள்ளதான பட்டயம், அது என்ன செய்யும்? அந்த வார்த்தை குத்தம். அந்த வார்த்தை குத்துகிறத ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த சத்தத்தை எதுக்கு கேட்க வைக்கிறாருன்னு சொன்னா, அந்த சத்தத்தின் மூலமாக அவன் மனம் திரும்புவதற்காக. எனக்கு ஆதாம்கிட்ட பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன, ரொம்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 6வது அதிகாரம் வரைக்கும் ஒரு இடத்துல கூட மனுஷன் தேவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டான்னு இருக்கவே இருக்காது. அவர்கள் பாவத்துக்கு வருந்தினார்கள் இருக்கவே இருக்காது. வசனம் சொல்லும், தேவனுடைய சத்தத்துக்கு கேட்டு அவர் தோட்டத்தில் விலகி விருட்சங்களுக்கு நடுவிலே ஒளிந்து கொண்டான் இருக்கு. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், என்ன விரும்புறோம்னு கேட்டா, தேவன் உலாவுகிற சத்தம், தேவனுடைய சத்தத்துக்கு நம்மை மறைத்துக் கொள்ளத்தான் விரும்புகிறோம் ஒழிவே. ஒருவேளை அதான் நான் சொல்வேன், nobody is perfect in this world. Nobody is perfect.
சர்ச்சும் பர்ஃபெக்ட் கிடையாது. சர்ச் எதுக்கு உருவாக்கப்பட்டது? பர்ஃபெக்ட் ஆக்குவதற்காக. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சபைக்கு போனேன், அந்த சபையில வந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, அந்த சபை சரியில்லை. நான் சொல்லுவேன், சபை சரியில்லைங்கிற வார்த்தையே தப்பு, நாம சரியில்லை, அவ்வளவுதான். எல்லா சபையுமே, எந்த சபையா இருக்கட்டும், நான் எந்த சபையில வைத்தும் கர்த்தர் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? விக்கிரக ஆராதனை உள்ள சபையில சொல்லல, நான் உடனே நீங்க அங்க போயிடாதீங்க, அப்ப நாங்களாம் விக்கிரக ஆராதனை சபையில இருந்து வந்திருக்கிறோம், நாங்க அங்கேயே இருந்துக்கிறோம், அதை சொல்லல. ஆவிக்குரிய சபைகள்ல, தேவன் உலாவுகிற சபைகளில் எல்லா சபையும் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. எல்லா சபையும் எதுக்கு ஏற்படுத்தப்பட்டது? பர்ஃபெக்ட் ஆக்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க பர்ஃபெக்ட் ஆக்குற இடத்துக்கு நம்ம வந்திருக்கும் பொழுது இங்கே நம்ம விரும்பத்தகாத சில சம்பவங்கள் நடக்கும், இருக்கும். உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது? இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு, விருட்சங்களுக்கு நடுவில் போய் ஒளிஞ்சு கொள்ளக்கூடாது. உடனே நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம். ஏன் நீங்க அங்க போனீங்கன்னா இதை விட மோசமா இருக்கும். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவரு நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் இருந்தார். அவரு கடைசியா எங்கிட்ட சொன்னார், நானும் எல்லா சபையும் பார்த்துட்டேன், ஒரு சபையும் பர்ஃபெக்ட் இல்லைன்னு. நான் சொன்னேன், சபை பிரச்சனையே இல்லை, நீதான் பர்ஃபெக்ட் இல்லை. ஏன்? சபை நம்ம எதுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? பர்ஃபெக்ட் ஆக்குவதற்காக. இப்போ உங்களுக்கு எங்களுக்கு ஒரு காரியம் என்ன, நீங்க உட்கார்ந்து கேட்கறீங்க, நாங்க மேல நின்று பேசுறோம், நாங்க அதனால பர்ஃபெக்டா 100% பர்ஃபெக்டா, நாங்க வந்து பரிசுத்தவான்களா தூதர்களா? இல்ல. நீங்கள் எப்படி பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்காக செஞ்சு கொண்டிருக்கிறீர்களோ, முயற்சி செய்கிறீர்களோ, அதே பர்ஃபெக்ட் ஆகிறது நாங்க முயற்சி செய்யறோம். உங்களுக்கு போதிக்கிறதுக்கு எங்களை வச்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு சிலரை வைத்திருக்கிறார். அதுதான் சபை, அதுதான் சர்ச். இந்த ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒருவேளை நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஒருவேளை ஆதாம் தேவனிடத்துல அப்பயே ஆரம்பத்திலே, ஆண்டவரே நான் வந்து நீங்க செய்யக்கூடாத செஞ்சுட்டேன், தயவு செய்து நான் மன்னிச்சுக்கன்னு சொன்னா, நான் நினைக்கிறேன் இன்னைக்கு செட்டப்பே வேற மாதிரி இருந்திருக்கும். இதோட செட்டப் வேற மாதிரி அமைஞ்சிருக்கும். கடைசி வரைக்கும் ஆதாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவே மாட்டான், காயின் மன்னிப்பு கேட்கவே மாட்டான், லாமேக் மன்னிப்பு கேட்கவே மாட்டான், யாருமே கேட்க மாட்டாங்க. யாருமே மன்னிப்பு கேட்டதாக இருக்கவே இருக்காது. ஆண்டவர் சொல்வாரு, தண்டனை கொடுப்பேன் பாரு. அதுக்கப்புறம் அது வரைக்கும் தண்டனை பத்தி கூட பேச மாட்டார். தேவன் தோட்டத்திலே உலாவ விரும்புகிறார். அவர்களாக விலகி ஓடினார்கள். இப்ப இவங்க ஓடின உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரா? அப்படியே அவங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இன்னொரு கூட்டத்தை உருவாக்குகிறார். ஏறக்குறைய 1000 வருஷமா ஆண்டவர் அவங்களை கவனிச்சுட்டே இருக்கிறார். இன்னொரு கூட்டத்தை உருவாக்குகிறார். வாசிங்கள், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இப்ப என்ன ஆண்டவர் பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளியவே இருந்தார். அவங்க எகிப்துல இருந்தாங்க, இவரு வெளியே இருந்தாரு. அவங்க மலைக்கு கீழே இருந்தாங்க, ஒரு மலைக்கு மேல இருந்தாரு. இவர் திருப்பி என்ன விரும்புறாரு? அவங்களை அப்படியே பர்ஃபெக்ட் ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை உருவாக்கி, இப்ப அவங்களுக்கு ஒரு நியாய பிரமாணத்தை எல்லாம் கொடுத்து அவங்களை ஒரு கரெக்டான ஒரு செட்டப் கொண்டு வந்துட்டு இப்ப என்ன விரும்புறாரு? சரி, இப்ப போய் நம்ம என்ன செய்வோம்? அவர்கள் நடுவுல வாசம் பண்ணுவோம். நம்ம ஆண்டவருடைய ஆசையை பாருங்களேன். அவங்க முறுமுறுக்கிற ஜனங்க நல்லா தெரியுது. அவங்க ஒரு முறுமுறுக்கிற ஜனங்க. அவன் எங்க இருந்து முறுமுறுக்கிறான்? செங்கடல்ல இருந்து முறுமுறுக்கிறான். அவ்வளவு அற்புதங்களை பார்த்து தேவனுக்கு முன்பாக அவன் முறுமுறுத்து கொண்டே வருகிறான். அதான் ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லும். அவர்கள் என்ன செய்வார்களாம்? ஆண்டவர் அவரிடத்துல நல்ல கனிகளை எதிர்பார்த்தார், அவர்களோ கசப்பான கனிகளை கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்களாம்? தேவனிடத்துல முறைப்பாடு. எங்க பார்த்தாலும் வரும் முறைப்பாடு, முறுமுறுப்பு தான் இருந்துச்சு அவங்க கிட்ட. அப்ப இவங்களை எல்லாரையும் திருப்பி செட்டப் பண்ணி அவருடைய ஆசையை பாருங்க, நான் எப்படியாவது இவங்க நடுவில் போய் வாசம் பண்ணணும். அவர் நினைச்சாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அவருக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, பரலோகத்திலே தூதர்கள் உண்டு, 24 hours துதி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு பேருக்கு நடுவில் அவர் சொல்றாரு, நான் இவர்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறேன். அப்பனா ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிறத அந்த உலாவுகிறதான சம்பவத்தை யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம சொற்ப கூட்டமா இருக்கிறோம், சின்ன கூட்டமா இருக்கிறோம். ஒருவேளை இவ்வளவு பெரிய நாடுகள்ல நம்ம வந்து ஒரு சின்ன சபையா இருப்போம். ஒருவேளை அந்த சர்ச் ஃபுல்லா உட்கார்ந்தா கூட 200 பேருக்கு மேல உட்கார முடியாது, 300 பேருக்கு மேல உட்கார முடியாது. we are very little crowd. இங்க இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்ல பார்க்கும்போது, ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரா தெரியுமா? உங்கள் மத்தியிலே நான் உலாவ விரும்புகிறேன், உங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். அன்னைக்கு எகிப்துல கோடிக்கணக்கான ஜனங்கள். ஆனா விடுதலையாகி வந்தது எத்தனை பேர் கேட்டீங்கன்னா 6 லட்சம் புருஷர்கள் இருக்கு. கூட எத்தனை பேர் வந்தாங்க? மனைவிகள் ஒருத்தர் 6 லட்சம் வச்சாலும் எப்படி மிஞ்சி போனோம் 25 லட்சம் பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. கோடிக்கணக்கான ஜனங்களை விட்டுட்டு கர்த்தர் எங்க வாசம் பண்ண விரும்புகிறாராம்? அந்த 25 லட்சம் பேருக்கு நடுவுல கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். இன்னைக்கும் ஆண்டவர் அதை தான் நம்ம கிட்ட விரும்புகிறார். ஆண்டவர் என்ன விரும்புறாரு தெரியுமா? எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கட்டுமே, எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கட்டுமே, ஒரு சின்ன கூட்டத்துக்கு நடுவுல நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். அவர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன், எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டு. யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ பெரிய ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன குடிசை போட்டு கொடுங்க கேட்கிறேன். அவனுங்க வந்து எவ்வளோ என்னென்னமோ அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டாரு. செங்கடலை 2ஆ பிளந்துட்டாரு, அதை பார்வோட அழிச்சு போட்டாரு, வானத்துல இருந்து மண்ணா வருது, எல்லாம் வருது. காடையை கேட்டா இந்த பக்கம் 1 கிலோமீட்டர், அந்த பக்கம் 1 மைல், அப்படி காடு அப்படி கிடக்கு, எவ்வளவு வேணாலும் சாப்பிட்றாங்கிறாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் கேட்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்க ஏரியால எனக்கு ஒரு சின்ன இடம் கிடைக்குமா?
இப்படி இப்படி கேட்டால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம பெற்றோர் இப்படி கேட்டால் நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா? நம்மளை எல்லாம் வளர்த்து நம்மளை எல்லாம் பெரிய ஆள் ஆக்கி நம்மளை பெரிய படிப்புலாம் படிக்க வச்சு கோடீஸ்வரன் ஆக்கி பெரிய வீட்டில் இருக்கும்போது நம்ம அப்பா வந்து அம்மா வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன் வீட்டில் எனக்கு ஒரு சின்ன ரூம் தெரியாப்பா அப்படின்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மனசு. நான் ஆண்டவர் கேட்குறாரு, எப்படி கேட்குறாரு தெரியுமா? உன் மத்தியில் எனக்கு ஒரு சின்ன இடம் கிடைக்குமா? அதுவும் கூட அவர் பெரிய அஸ்திவாரம் போட்ட வீட்டிலாம் கேட்கல. என்ன கேட்குறாரா? ஒரு சின்ன கூடாரம். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 7வது வசனத்துக்கு வாசிங்க. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். இவர் எங்க வாழ ஆசைப்பட்டாரு? இல்ல, இவர் எங்க வாழ ஆசைப்பட்டாரு? அவர்கள் நடுவிலே. ஆனா இப்ப எங்க போயிட்டாரு? பாதாளம் இல்ல, பாளையத்திற்கு. இதுதான் வந்து அவங்க போறவங்க சேர்த்து கூட்டு போறது, பாதாளத்துக்கு 2 பேரா போறது. அவங்க போறது இல்லாம கூட இன்னொரு ஆளையும் கூட்டு போயிட்டாங்க பாருங்க. கரெக்டா பரலோகத்தை பத்தி பேசினா யாராவது கூட வந்து இவ்வளவு கரெக்டா வந்துச்சா வருங்க, பாதாளம் மட்டும் இவ்வளவு கரெக்டா ரீச் ஆகுதுவாங்க. கவனிங்க, ஆண்டவர் விரும்பினது என்னன்னு கேட்டா நடுவுல வாசம் பண்ணும்படிக்கு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? தேவனை பாளையத்திற்கு புறம்பாக்கி விட்டான். மோசே கொண்டு போய் போட்டான்னு எனக்கு என்ன காரணம் தெரியுமா? பாளையத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத அசுத்தங்களை செய்ய தொடங்கி விட்டார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணத்தான் விரும்புறாரு, எல்லாம் செய்ய விரும்புறாரு. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? கொஞ்சம் அவருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கும் பொழுது அவர் நம்மை விட்டு புறம்பே போய்விடுவார். மோஸ்ட் சென்சிட்டிவ் காட். நம்ம காட் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு காட். நீங்க பாத்தீங்கன்னா, நான் மற்ற காடுகளை பத்தி எல்லாம் பேச விரும்பல, யாரும் எப்படின்னு தெரியாது. ஆனா என்னுடைய ஆண்டவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இஸ் ஹைலி சென்சிட்டிவ். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகிட்ட அன்பு செலுத்தி இன்னொரு பிள்ளைகிட்ட ஒரு பிள்ளைகிட்ட அன்பு செலுத்தும் போது இன்னொரு பிள்ளைகிட்ட கண்டிப்பா கொஞ்சம் குறைவா தான் காணப்படும் அன்பு, அப்படிதானே? அந்த பிள்ளை நினைக்கும், அப்பா வந்து என்ன செய்யறாரு, அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும், அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும், எங்கிட்ட அவளை அன்பா இருக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். வீட்லயே நம்ம சொல்லுவோம், அம்மாவுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பிடிக்கும், அப்பாவுக்கு வந்து பொம்பளை பிள்ளை தான் பிடிக்கும். அவங்க 2 அந்த ஒரு சின்ன வேரியேஷன் கண்டிப்பா இருக்கும். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த ஃபீல் வந்திருக்கா? சொல்லுங்க. ஆண்டவர் வந்து என்னை விட பக்கத்துல இருக்கிறவங்க தான் ரொம்ப நேசிக்கிறார், என்னைக்காவது வந்திருக்கா? ஆனா உண்மையா நேசிக்கிற நமக்கு தெரியும், ஆண்டவர் நம்மளை தான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். நம்ம இருதயம் எப்பவுமே ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நமக்கு அந்த காம்படிஷன் ஒண்ணு வரவே வராது, ஒரு கம்பாரிசனே வராது. ஆண்டவர் அவங்களை நேசிக்கிறார், இவங்களை நேசிக்கிறார். அதான் நான் சொல்லுவேன், ஆண்டவர் யூதர்களை அதிகமாக நேசிக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், யூதர்களை அல்ல, அவர் எல்லோரையுமே சரிசமமாக தான் நேசிக்கிறார். ஆனா எல்லாரையுமே 100% நேசிக்கிறார். நம்மளால அது முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை பற்றி கொண்டு ஒருவனுக்கு அவன் துரோகம் செய்வான், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தருக்கு 100% இருந்தா கண்டிப்பா இன்னொருத்தருக்கு 99 தான் இருக்க முடியும், 100 இருக்க முடியாது. ஆனா ஆண்டவரால மட்டும்தான் முடியுது அத்தனை பேருக்கும் 100% அன்பாக இருக்க முடிகிறது. The most sensitive God. ஒருத்தருக்கு கூட கொஞ்சம் கூட குறைக்க மாட்டார். அட் த சேம் டைம் அதே 100% அன்பை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் அப்படிதான் பெர்ஃபெக்ட்டா விரும்புறார். நான் உங்ககிட்ட எப்படி இருக்கிறேன், நீ என்கிட்ட அப்படி. கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? ரொம்ப சென்சிட்டிவ். கொஞ்சம் ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயம் பாளையத்துக்குள்ள நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவர் அப்படியே வெளியே போயிடுவார். அப்படியே வெளியே போயிட்டு வேதம் சொல்லுறது, அவர் பாளையத்துக்கு புறம்பே தன் வீட்டை மாத்திக்கிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, இனிமேல் நான் உங்ககிட்ட குடியிருக்க விரும்பல. நான் உங்ககிட்ட வாசம் பண்ண தான் விரும்பினேன். ஆனா உள்ளுக்குள்ள என்ன வந்துருச்சு? அருவருப்பு வந்துருச்சு. இன்னைக்கு நம்முடைய வீடுகள்லையுமே பாருங்களேன், நம்முடைய சபைகள்ல பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் இருக்குதான்னு பாருங்க. நான் அடிக்கடி இதை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் ஏன்னா அதை விரும்புறாரு, நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு விரும்புறாரு, நம்ம ஹோலியா இருக்கணும்னு விரும்புறாரு. அப்ப விரும்பும் போது நம்முடைய இருதயமாகட்டும், நம்முடைய வீடாகட்டும், நம்முடைய திருச்சபையாகட்டும், கர்த்தர் விரும்புகிறது என்ன? the most perfect one. அவர்கள் மத்தியிலே தான் கர்த்தர் உலாவ முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? தேவன் தன்னுடைய கூடாரத்தை மாற்றி கொடுப்பார். அன்னைக்கு வெளியே போன ஆண்டவர் தாங்க. அதுக்கப்புறம் எப்ப தெரியுமா உள்ளே வந்தாரு? வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15-16. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு இதை பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். இங்க அவர் அப்ப வெளியே போன ஆண்டவர் தான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் உள்ள வரவே இல்லை. மோசேகிட்ட சொல்லுவாரு, நீ போம்பாரு, நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், நீ முன்னாடி போம்பாரு. மோசே சொல்வாரு, உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக வராவிட்டா நான் போக மாட்டேன் என்றவரை. அவர் சொல்லுவாரு, சரி நான் போறேன் பாரு. ஆனாலும் அவர் நதியில் அவர் என்ன செய்யவே இல்லை, வாசம் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அவர் பேச கூட இல்லை தெரியுமா உங்களுக்கு.
அதுக்கப்புறம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோட பேசவே இல்லை, மீடியேட்டர் உண்டாக்கிட்டார். ஃபர்ஸ்ட் மோசே, அதுக்கப்புறம் யோசுவா, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள், இப்படி ஆகிப்போச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுக்கும் கான்டாக்டே போயிருச்சு. ஆண்டவருக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்வேன், இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்கும் அவங்களுக்கு கான்டாக்டே கிடையாது. இன்னைக்கு அவங்க இன்னைக்கும் மீடியேட்டர்ஸ் தான் விரும்புறாங்க. ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி வருவாரா, ஏதாவது மேசியா வருவாரா, இப்படிதான் விரும்புறாங்க ஒழிய அவங்க பர்சனலா அவரோட கான்டாக்ட் வச்சுக்கணும்னு அவங்க விரும்பினதே கிடையாது. என்னைக்கு போனா தெரியுமா? அன்னைக்கு கூடாரம் வெளியே போச்சு. கூடாரம் போன பிறகு திருப்பி தாவீது நிமித்தம், சாலமோன் நிமித்தம் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என் கண்களும் என் இருதயமும் இங்கே இருக்கும், இந்த இடத்துல நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி திருப்பி உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணார். சரி, ஓகே, பலியெல்லாம் செலுத்துறாங்க. தாவீது வந்து அவ்வளோ அன்பான அந்த 2 நாளாகவும் 15, 1 ராஜாக்கள் 15 நினைக்கிறேன், 2 ராஜாக்கள் 15 நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், தாவீதின் காரியத்துல ஒரே ஒரு காரியத்தை தவிர மிச்சம் எதுலையுமே அவன் வந்து எல்லாமே பர்ஃபெக்டா, ஒரு விஷயத்தை தவிர. வசனம் சொல்லும் 2 ராஜாக்கள் 15 நினைக்கிறேன், இல்ல 1 ராஜாக்கள் 15 நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 15:5 தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளை இட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். அந்த ஒரு விஷயத்தை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருந்தாலும். அப்போ அவன் கேட்டான்ட்டு ஆலயம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அவங்கள்ட்ட கூட கேட்பாரு, நான் உன்னை ஆலயம் கட்டுறதுக்கு நான் கேட்டனா அப்படிம்பாரு. அவன் சொல்லுவான், நான் பெரிய வீட்டுல குடியிருக்கிற ஆண்டவரே, நீங்க கூடாரத்துல குடியிருக்கிறீங்களே, சரி கட்டிக்கோ அப்படிம்பாரு. ஆனா சொல்லுவார், நீ கட்ட மாட்டேன், உன் பையன் தான் கட்டுவான். அவனும் கட்ட வச்சுட்டாரு. கட்ட வச்ச பிறகு அவனை அந்த அப்பதான் மகிமை திருப்பி வந்து வசனம் சொல்லும், மேகம் மூடியது. அது வரைக்கும் அந்த மேகம் மூடியதுங்கிற வார்த்தை வரவே வராது. எங்க வரும் தெரியுமா? வனாந்தரத்துல வரும். மேகம் மலையை மூடியது, மேகம் மோசையை மூடியது, இவ்வளவு வரும். இதுக்கப்புறம் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா இங்கதான் வரும். நடுவில் ஃபுல்லா ஆண்டவருக்கு அவங்களுக்கு கான்டாக்டே கிடையாது. அதான் நியாயாதிபதி காலத்துல வசனம் சொல்லும், கர்த்தருடைய வார்த்தை அரிதாக இருந்தது. இன்னொரு வசனம் சொல்லும், இஸ்ரவேல்ல ராஜா இல்லை. இஸ்ரவேல்ல நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேல்ல ராஜா இல்ல, பக்கத்து நாட்டுல ராஜா இருந்தாங்க. ஆக்சுவலா அதோடைய டெப்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமுவேல்கிட்ட சொல்லுவாரு, அவர் ராஜா கேட்டவன அவர் சொல்லுவாரு, நீ ஏன் துக்கமா இருக்கிற? சாமுவேல் நினைச்சுக்கிட்டாரு, நியாயாதிபதிகள் வேண்டாம், ராஜா கேட்கறாங்க, நம்மளை விட்டுட்டு வேற ஆளை கேட்கறாங்கன்னு இவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளினார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் ராஜா கேட்கறாயா, நான் தான் ராஜா. அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா தேசத்துக்கும் ஒரு மனுஷன் ஆளுகை செய்வான். ஆனா நான் இவங்களுக்கு என்ன செய்யறேன்? நான் ஆளுகை செய்யறேன். அவன் இப்ப ராஜா கேட்கறான்னு என்ன அர்த்தம்? உன்னை தள்ளல, அவன் என்ன தள்ளிட்டான் வெளியே. அவரோட துக்கமான வார்த்தையை பாருங்க, அவர் உன்னை அல்ல என்னை தள்ளினார்கள். அப்ப அந்த ஆண்டவர் அன்னைக்கு வெளியே போன ஆண்டவர் தான், அன்னைக்கு அவங்களை விட்டுட்ட ஆண்டவர் தான் திருப்பி உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றாரு. எப்போ ஒரு தேவாலயம் கட்டுறாங்க, விரும்பின மாதிரியே கட்டியாச்சு, எல்லாம் கட்டி முடிச்சோன்னு சொல்றாரு, இவங்க எல்லாம் பலியெல்லாம் செலுத்துறாங்க. சாலமோனும் பயங்கரமான விண்ணப்பத்துல ஏறெடுக்கிறாரு. ஏறெடுத்தவொன்னு சொல்றாரு, ஓகேப்பா, இனிமேட்டு நான் இங்க வரேன், நீங்களா வருந்தி கூப்பிட்டுருக்கிறீங்க, இனிமேட்டு நான் வந்து என்ன செய்யறேன், உங்க மத்தியில வாழுகிறேன், என் கண்களும் இருதயமும் அங்கே இருக்கும், எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, 6வது வசனம் வாசிங்களேன். அது ஆண்டவர் எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்ன சொன்னாரு சாமுவேல் சாலமோன் கிட்ட? என் கண்களும் என் இருதயமும் இங்க இருக்கும். என் கண்களும் என் இருதயம் இங்க இருக்கும். எப்ப சொன்னாரு? வனாந்தரத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த ஆலயம் கட்டின பிறகுதான் சொன்னார். ஆனா இப்போ சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படி. இன்னைக்கு எத்தனை அருவருப்பு இருக்கு பாருங்க. அந்த 8ஆம் அதிகாரம் முழுக்கும் அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா சர்ச் நடத்துறவங்க, சபையில ஆக்டிவா இருக்கிறவங்க, கமிட்டி மெம்பர்ஸ் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க இல்லையா, நீங்க எல்லாரும் ரொம்ப அவசியம் படிக்க வேண்டிய அதிகாரம் அந்த அதிகாரம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன இருக்குன்னா வரிசையா வந்துகிட்டே இருக்கும். விக்கிரகம் இருக்கும், விக்கிரகம் வைக்கிற ஸ்தானம் இருக்கும், அதுக்கப்புறம் சுவர்ல சித்திரங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் தம்மூசுக்கு அழுது இருக்கும், அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் இருக்கும், எல்லாருக்கும். இன்னைக்கு எல்லாம் வந்துச்சு சர்ச்சுக்குள்ள. திருப்பி இன்னைக்கு எல்லாமே சர்ச்சுக்குள்ள வந்துருச்சு. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் சர்ச்சுக்குள்ள வராரு. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள வராரு. உள்ளுக்குள்ள வந்த பிறகு வசனம் சொல்லுது, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படி. இன்னைக்கு நாம சபைக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் வச்சிருக்கிறோமா? கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் வச்சிருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பார்வைக்கு நீ யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தப்பாவே தெரியல. உள்ள இருந்த விக்கிரகம் என்னவோ தெரியல, அவன் இருந்ததுக்கு தப்பா தெரியல. அன்னைக்கு அவன் தம்மூசுக்காக அழுது அவங்களுக்கு என்ன தெரியல, தப்பா தெரியல. அந்த 14வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். இந்த தம்மூசுக்காக அழறது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஏறக்குறைய பாபிலோனுடைய பேகன் வர்ஷிப். அதாவது நிம்ரோத்தோடைய பையன் தான் தம்மூஸ், நிம்ரோத்தோடைய மனைவி தான் செமிராமிஸ், அவங்களுடைய பையன் தான் தம்மூஸ். இந்த தம்மூசுக்கு அழுகுதல் அப்படிங்கிறது வந்து பாபிலோனிய கலாச்சாரம், பாபிலோனிய வழிபாடு. அது அங்கிருந்து ஈஜிப்டுக்கு மாறி, ஈஜிப்ட்ல இருந்து மேதோ பெர்ஷியாவுக்கு மாறி, அசிரியாவுக்கு மாறி, அசிரியாவில இருந்து இஸ்ரவேலுக்குள்ள வந்துருச்சு. இப்ப இஸ்ரவேல் தேவாலயத்திலையும் யாருக்காக அழுகுறாங்க, தம்மூசுக்காக அழுகுறாங்க. கர்த்தர் அருவருக்கிறாரா இல்லையா, அருவருக்கிறாரா இல்லையா? எங்க ட்ரெடிஷனுங்க, நாங்க ரொம்ப நாளா ஃபாலோ பண்றோம், எங்களுக்குள்ள இருக்கு, எங்க முற்பிதாக்கள்ல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இத. ஆனா சர்ச்சை நாங்க செய்யறோம், இதுல என்ன தப்பு இருக்குது? வசனம் சொல்லுது கர்த்தர் அருவருக்கிறார், அவ்வளவுதான். இதோட ஆர்ஜின் தப்பான ஆர்ஜின். ஆண்டவர் சொன்னாரு அதை நான் அருவருக்கிறேன். உனக்கு அது ட்ரெடிஷனா இருந்துட்டு போட்டோம், உனக்கு அது கல்ச்சரா இருந்துட்டு போட்டோம், உன் வாழ்க்கை அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், கர்த்தருடைய பார்வையில அது அருவருப்பானது. இன்னைக்கு அதே தம்மூஸ் ட்ரெடிஷன் நம்ம சபைக்குள்ளேயும் இருக்கு. இன்னைக்கு நம்ம சபைனா உங்க சபையை சொல்லல, பொதுவா கடைசி கால சபைகள் இருக்கு. இதே தம்மூசுக்காக 21 நாள் லென்ட் டேஸ்னு வச்சு அழகா செய்யறாங்க. ஏன் லென்ட் டேஸ் இருக்கு? ஏசு 21 நாள் துக்கமா இருந்தாரா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் என்ன பண்ணாரு, கழுது மேல ராஜாவா உள்ள வர்றாரு. 3 நாளைக்கு முன்னாடி தான் பஸ்கா ஆசாரிக்கிறார் உட்கார்ந்து. கெத்சமனைக்கு போறதுக்கு முன்னாடி கூட ஒரு துக்கமா இருந்தாரா? வசனம் சொல்றது ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர் கெத்சமனைக்கு புறப்பட்டு போனார்கள். அவர் துக்கமா இருந்தது எப்ப தெரியுங்களா? சிலுவையில போறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி. அது கூட என்ன தெரியுமா, அடிச்சு நொறுக்க போறான் பின்னாடி. அந்த நேரத்தில் அவருக்கு ஜெபம் பண்றதுக்கு ஆள் வேணும், அவரை சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் வேணும். 3 பேரை கூப்பிட்டு கேட்கிறாரு, என் கூட ஒரு 1 hour ஜெபம் பண்றீங்களா? ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அவர் அப்பதான் அதை கேட்டாரு ஒழிய ஆண்டவர் துக்கமாவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் எங்கேயா துக்கமா இருந்தாரு? வசனத்தை யோசிச்சு பாருங்க, எங்கேயா துக்கமா இருந்தாரு இருக்கா? இருக்கவே இருக்காது. கெத்சமனையில மட்டும்தான் இருக்கும். அது கூட என்னவா இருக்காருன்னா அடுத்த 1/2 hour 1 hourல யூதாஸ் காரியத்துக்கு வர போறான். அப்போ இன்னைக்கு ஏன் இந்த 21 நாள் ட்ரெடிஷன்? ஏன் சபையில வந்து முட்டை வைக்கிறாங்க, ஈஸ்டர் எக்குன்னு ஒன்று வைக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க நீங்க எல்லாரும். ஈஸ்டர் எக்குக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இயேசுநாதர் வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டி தானே, முட்டையா? இயேசு கிறிஸ்து என்ன பஸ்கா முட்டையா? அவரு பஸ்கா எக்குலாம் கிடையாது, அவர் பஸ்கா லேம்ப் தானே. அப்படியே சபையில எல்லா சபைகள் தோறும் ஆடு அடிச்சாலும் பரவாயில்ல, அது ரொம்ப காஸ்ட்லி, அதெல்லாம் அடிக்க மாட்டான். எது சொல்றேன்னா ட்ரெடிஷன். 21 நாள் அன்னைக்கு அவங்க பண்ணாங்க, தம்மூசுக்காக அழுதார்கள், இஸ்ரவேலர்கள் அழுதார்கள், ரோமன் கத்தோலிக்கர்கள் அழுதார்கள். இன்னைக்கு நாமளும் அழுறோம் உட்கார்ந்து. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சபையை விட்டு தூரமாய் போனார். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் நம்படி. என்னதான் இஸ்ரவேலுக்குள்ள ட்ரெடிஷனா இருக்கட்டும், இஸ்ரவேலுக்குள்ள வந்ததாக இருக்கட்டும், வேதம் சொல்றது கர்த்தர் அதை அருவருக்கிறார். அன்னைக்கு வெளியே போன ஆண்டவர் தான் திருப்பி எப்போ உள்ள வந்தார் தெரியுமா? வாசிங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. யோவான் 10:23. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். எப்போ வந்தாட்டார் பாருங்க, ஆண்டவருடைய உலாவதை நிறுத்துறாரு பாத்தீங்களா? அவர் தேவாலயத்துல உலாவதை நிறுத்தவே மாட்டார். ஏதாவது சான்ஸ் கிடைச்சா திருப்பி உள்ள வரணும் தான் யோசிப்பார். அவரை என்னைக்கு துரத்தி விட்டான்? எசேக்கியேல் காலத்துல துரத்தி விட்டான். அன்னையோட தேவாலயம் இடிக்கப்பட்டுருச்சு, போச்சு. நேபுகாத்நேச்சர் இடிச்சாரு. அதுக்கப்புறம் செருபாபேல் வந்து கட்டின தேவாலயத்துக்குள்ள ஆண்டவர் சொன்னாரு, முந்தின தேவாலயத்திலும் பிந்தின தேவாலய மகிமை இருக்குன்னு சொன்னாரு. ஆனா உள்ள தேவன் இல்ல. எப்ப ஆண்டவர் திரும்பி வந்தார்? வசனம் சொல்லுது கரெக்டா பாருங்க, 10ஆம் அதிகாரம் யோவான்ல, இயேசு தேவாலயத்தில் உலாவி கொண்டிருந்தார். ஏதேன்ல உலாவ ஆரம்பிச்சு ஆண்டவர் எப்ப வரைக்கும் உலாவுறாரு? இயேசு காலம் வரைக்கும். அவர் விடவே மாட்டேங்கிறார் பாருங்க. எப்படியாவது இவங்க நடுவுல உலாவணும் இவங்க மத்தியில வரணும் ஆசைப்பட்டு உள்ள வந்துகிட்டே இருந்தார் ஆண்டவர். நடந்தது என்ன? அங்கேயே அவர் பிடிச்ச வெளியே தட்டான் பாருங்க. அதே அதிகாரம் வாசிங்க பாப்போம், 39-40 வாசிங்க. அதே அதிகாரம் 39-40. இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் நாட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அப்படிதானே இருக்கு. ஜோர்டானுக்கு போயிட்டாரு பாருங்க. யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தாரு, அந்த ஏரியாவுக்கு போயிட்டாரு இவரு. யோர்தானுக்கு 2 கரை, ஒரு கரை யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தது, இன்னொரு கரை இயேசு கொடுத்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இருக்கும். அப்ப கவனிச்சீங்கன்னா இவர் திருப்பி உள்ள வராரு, ஆசையோடு உள்ள வராரு. யாருமே இல்ல பாருங்க, சீசன் இல்ல, ஒருத்தனும் இல்ல. ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு?
உலாவி கொண்டது. அவர் என்ன யோசிச்சாரு, என்ன உலாவினார், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அவர் என்ன பண்ணாரு? தேவாலயத்துக்குள்ளே உலாவ விரும்பினார். இயேசு எதையுமே சும்மா செய்ய மாட்டார். எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அது. இயேசுடைய ஒவ்வொரு அங்க அசைவுக்கும் அர்த்தம் உண்டு. ஏன்னா பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சேன். பிதா உலாவ சொன்னா உலாவாரு, பிதா சாவ சொன்னா சாவாரு, பிதா உயிரோடு என்ன எழும்புவார். அதான் இயேசு. பிதாவுடைய வார்த்தை அப்படியே நிறைவேறும் 100% இயேசு கிட்ட. அப்ப வசனம் சொல்லுது, இவ்வளோ டென்ஷன் மத்தியில வசனம் சொல்லுது கூலா உலாவிட்டு இருக்காரு உள்ள. என்ன தெரியுமா? இதுக்கு தான் நான் இத்தனை நாள் ஆசைப்பட்டேன். இதுதான் என்னை விட்டு விரட்டினாங்க. ஏதேன்ல இருந்து இவன் ஓடி போயிட்டான். சரி, ஓகே, ரைட். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பாளையத்துக்கு நடுவில் போய் இருக்கலான்ட்டு கூடாரம் போட சொன்னேன். அங்கேயும் அசுத்தமாக்கி என்னை துரத்தி விட்டான். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு ஆலயத்தை கட்டினாங்க, அதுல இருக்கலாம்னு நினைச்சேன். அங்கிருந்து என்னை துரத்தி விட்டாங்க. சரி, கடைசியா இயேசு இப்ப எங்க வந்துட்டாரு? இப்ப பீஸ்ஃபுல்லா வந்து அழகா உலாவிட்டு இருக்காரு. வசனம் சொல்லுது அதுக்கு உள்ள வந்துட்டான் பாருங்க. அங்கேயும் உள்ளே வந்து அவரை தேவையில்லாம வம்புக்கு இழுத்து அவரை கேட்பான், நீ தேவனுடைய குமாரனா எனக்கு எத்தனை வரைக்கும் சொல்லாம இருப்பீர்? அவர் சொல்றாரு, நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொன்னப்பா, நீங்க தான் கேட்கல. எல்லாம் பேசி முடிக்கும் போது வசனம் சொல்லும், அவரை கல்லெறியும்படி அவர்கள் கல்லை எடுத்தார்கள். அவர் ஆண்டவர் சொல்றாரு, அப்பயும் கேட்பாரு, எந்த கிரிகள் நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள்? நம்மளா இருந்தா ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசுக்கு இருக்கிற பவர்லாம் நம்ம கையில இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் இல்ல? கல்லை எடுத்த உடனே அப்படின்னா எல்லா கண்ணும் தனியா நிக்கும். அப்படி இல்ல, அப்படி நிக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு சினிமாலெல்லாம் காட்டுறதுக்கு அப்படின்னாருன்னா அப்படி கல்லெல்லாம் தனியா மேல போய் நிற்கும். ஒருத்தனை ஊன்னாரா அவன் மேல போய் இப்படி தொங்கிட்டே நிற்பான். எங்கிட்டயா கல்லை எடுத்த அப்படின்னு. இப்ப நம்மளால அப்படித்தானே பண்ண போறோம். நமக்கு அந்த பவரே வேண்டாம். ஆனா நம்மளை விட கீழான ஒருத்த கல்லை எடுக்கட்டுமே. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? என்ன நோக்கி கல்லை எடுத்தியா, உன்னை என்ன பண்றான் பாரு. அதுல நம்ம ரட்சிக்கப்பட்டோம் கொஞ்சம் பேர் பாப்பாரு. அவன் சொல்ற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாரு, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு பாக்குறேன். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஞானசாரம் எடுத்தவங்க இருக்காமல, ஞானசாரம் எடுத்தவங்க அவன் சொல்ற வார்த்தை அழகா இருக்கும். நான் ஞானசாரம் எடுத்துட்டேன், என்ன வம்புக்கு இழுக்காத. இப்ப ஞானசாரங்கிறது ஒரு ஷீல்டு மாதிரி. இப்ப ஞானசாரம் எடுக்காட்டி அவர் அடிப்பார் எல்லாரையும். ஏசு பாருங்களா, அவர் கேட்கிறாரு, ஏன்டா கல் எடுக்கிறீங்க? எதனால நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எதுக்கு என்ன கல் எடுத்து அடிக்க வரீங்க? அவன் சொல்லுவான், உன் கிரிகள் நிமித்தம் அல்ல, நீ ஒரு தப்பும் பண்ணல. ஆனா எப்படி நீ உன்னை கடவுள்னு சொல்ற? உண்மையை சொன்னா எப்ப போய் சொல்ல முடியாது இல்ல? சரி, ஏசு இருக்கிறாரு, சரி இவங்களுக்கு கடவுள்னு சொன்னாதான் கோவம் வருது. இல்லப்பா நான் சாதாரண மனுஷனா போய் சொன்ன மாதிரி ஆயிரும். அவர் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு. வசனம் சொல்லுது, அவர்கள் கொலை செய்ய வகை தேடினார்கள், அவரோ அவர்கள் மத்தியில இருந்து விலகி இப்ப எங்க போயிட்டாரு? ஊரை விட்டு வெளியே போயிட்டாரு. யோர்தானுக்கு அக்கறைக்கு போயிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அன்னைக்கு வெளியே போன ஆண்டவர் தான். அன்னைக்கு வெளியே போன ஆண்டவர் அதுக்கப்புறம் தேவாலயத்துக்குள்ள வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவரை பிடிச்சாங்க, கெட்செமனேல வச்சாங்க, கொல்கத்தால அடிச்சாங்க, அப்படியே புதைச்சாங்க. அங்கிருந்து அப்படியே டேக்காவே வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் எங்க உலாவினார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாகும். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இப்போ என்ன சொல்றது? 2ஆம் வசனம் 1ஆம் வசனம் 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறதான தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைகளுக்கு நடுவிலே உலாவுகிற தேவன். அன்னைக்கு வெளியே போன ஆண்டவர், இஸ்ரவேலை விட்டு வெளியே போன ஆண்டவர். யோசிச்சு பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், சாரி மன்னிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலும் 7 சபைகள் இருக்கிறது. எபேசுல இருந்து லவோதிக்கேயா வரைக்கும் ஒரு சபை கூட இஸ்ரவேலுக்கு உள்ள கிடையாது. அத்தனை சபையும் இஸ்ரவேலுக்கு வெளியே, அதாவது ஆசியா மைனாருங்கிற துருக்கி பகுதியில் இருந்த சபை. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதுக்கு என்ன காரணம்னா, ஆண்டவர் இஸ்ரவேலை விட்டு வெளியே போய்விட்டார். தேவன் அவங்ககிட்ட பொறுத்து 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 பார்த்தாரு. பொறுத்து பார்த்து கடைசியா நடந்தது என்ன தெரியுமா? இவன் என்னை உள்ளாவே விட மாட்டேங்கிறான், என்னை ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறான். ஒண்ணு அருவருப்பானதை செய்யறான், இல்ல என்னை துரத்தி விட்டுறான், இல்ல என்ன அவன் கொலை செஞ்சும் தூக்கி வெளியே போட்டுறான். இனிமேட்டு இவங்கிட்ட நான் வாசம் பண்ண மாட்டேன். நான் என்ன செய்கிறேன்? என்னை ஏற்றுக்கொண்ட, என்னை நேசிக்கிற வேற யாராவது இருப்பாங்களான்னு பார்த்து 7 சபைகளுக்கு நடுவில் கர்த்தர் இப்பொழுது உலாவி கொண்டிருக்கிறார். வேற யாரும் இல்ல, நம்ம மத்தியில கர்த்தர் உலாவுகிறார். இன்னைக்கு இந்த சபையிலும் நம்முடைய சபையிலும் கர்த்தர் உலாவுகிற தேவன் தான். ஆனால் அவரை துரத்துறதும் வெச்சிக்கிறதும் நம்ம கையில தான். இஸ்ரவேல் ஜனங்கள் துரத்திட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை விட்டு ஓரமா அனுப்பிட்டாங்க. அவங்க ஊரை விட்டே வெளியே அனுப்பி விட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேல போய் கொலை பண்ணியே போட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது 7 குத்து விளக்கின் மத்தியில உலாவுகிற தேவன். நான் உன் மத்தியில உலாவ வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனா there is a condition for that also. அதுக்கு ஆண்டவர் கண்டிஷன் வச்சிருக்காரு. இல்லைன்னா இங்கிருந்து போயிடுவாராம்.
அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, நம்ம முடிக்கலாம், நேரம் முடிஞ்சிருச்சு, முடிக்கலாம். 4ஆம் அதிகாரம், மன்னிக்கிறேன், அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க பார்ப்போம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். இங்கே ஒரு தண்டனை இருக்குது பாருங்க, இங்கே ஒரு தண்டனை இருக்குது. விளக்கு தண்டை எடுத்து போட்டுருவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா தெரியலையா? இன்னும் 4 நிமிஷம் இருக்கு, சீக்கிரம் மண்டையாட்டுங்க. தெரியுமா தெரியாதா? விளக்கு தண்டை எடுத்துருவாருன்னா என்ன அர்த்தம்? 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது வசனத்தை வாசிக்கும். வெளிப்பாடு 11:4. யாரு? ஊழியக்காரர்கள். ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் தெரியுமா? ஆண்டவர் சபையில உலாவறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குதுங்க. குத்து விளக்குகள் மத்தியில உலாவணும்னா முதல்ல குத்து விளக்கு இருக்கணும். குத்து விளக்குனா சபை இருக்கணும். சபை இருந்தால் தான் கர்த்தர் உலாவார். சபைக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த குத்து விளக்குல 3 பார்ட். ஒன்று விளக்கு தண்டு, இன்னொன்று விளக்கு, இன்னொன்று விளக்கில எண்ணெய். 3 இருந்தால் தான் குத்து விளக்கு எரியும். நான் சொல்றது புரியுதா? விளக்கை ஏற்றி என்ன செய்வாங்களா? மத்தேயு சுவிசேஷம் 5:15 என்ன சொல்லுது? விளக்கை ஏற்றி தண்டின் மேல் வைப்பார்கள். அப்படிதானே இருக்கு. அப்போ விளக்கு தண்டு மேல இப்படி விளக்கு இருக்குது, விளக்குக்கு மேல எண்ணெய் இருக்குது. இது 3 இருந்தாதான் எரியும். சரியா? ஆனா இவர் என்ன செய்யறாரு? விளக்கு குத்து விளக்கை எடுத்து போடுவேன்னு சொல்லல பாருங்க. அவர் என்ன பண்றாரு? விளக்கு தண்டை எடுத்து போட. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மேல கீழே இருக்கிறத உருவியாச்சுன்னா மேல இருக்கிறது கீழே இறங்கிடும், உனக்கு வெளிச்சம் வராதுன்னு அர்த்தம். ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? ஒரு சபையில உலாவும் போது கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்யாவிட்டால், கர்த்தர் என்ன விரும்புறாருன்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்யாவிட்டால் உன் மத்தியிலிருந்து கர்த்தர் ஊழியக்காரனை எடுத்து போடுவார். எந்த ஊழியக்காரன் தெரியுமா? கர்த்தரை தாங்கி பிடிக்கிற ஊழியக்காரனை எடுத்து போடுவார். அந்த விளக்கு யாரை குறிக்குது? 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம். சீக்கிரம் வாசிங்க. 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 23வது வசனம். 21, 23. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, பிரகாசித்தது ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தாங்க விளக்கு. இந்த விளக்கு சபையில பிரகாசிக்கணும், இயேசுவோடைய ஒளி சபைக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? கீழே ஒரு தண்டு இருக்குது, ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. ஊழியக்காரனுக்கு மேல இருந்துதான் இயேசு பிரகாசிப்பார். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? இயேசு இருக்கணும்னு நினைக்கிறோம், விளக்கு தண்டு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். இயேசு இருந்தா ஓகே, ஊழியக்காரன் இருக்க கூடாது. அந்த விளக்குனா என்ன? இயேசுனா என்ன? வசனம். இயேசுனா வார்த்தை. அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி அது தேவனிடம் இருந்து தேவனாய் இருந்தது. அதான் இயேசு கிறிஸ்து, அதான் வசனம். அப்ப வசனம் சபையில பிரகாசிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாங்கி பிடிக்கிற அந்த வசனத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஊழியக்காரன் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறாரு, வசனத்தை கொடுத்திருக்கிறாரு, வசனம் பிரகாசிக்குது சபையில. உங்க சபையில பைபிள் ஸ்டடி வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் உங்களுக்கு வசனம் வருது. பைபிள் ஸ்டடினாலே வேதாகமத்துக்கு பாடம் வச்சிருக்கீங்க, பாடத்திட்டம் வச்சிருக்கீங்க, வசனம் வருது, நல்லது. ஆனால் அந்த தேவன் வைத்திருக்கிற கட்டளை வசனம் சொல்லுது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அந்த அன்பு கர்த்தர் எதிர்பார்க்கிற எங்க இருந்து? அவர் ஏதேன்ல இருந்து எதிர்பார்க்கறது ஒண்ணு மட்டும் தாங்க, அந்த அன்பு தான். சபையில ஆண்டவர் விரும்புகிற அந்த அன்பு. அந்த அன்பு ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு போயிருச்சுன்னா கர்த்தர் செய்வாரு, உன் சபை விட்டு வசனத்தை எடுத்து போடுவார், உன் சபையை விட்டு ஊழியக்காரனை எடுத்து போடுவார். இன்னைக்கு நிறைய சபை காணாம போறதுக்கு என்ன காரணம்? நிறைய பேர் சொல்றோம், சபையில பாருங்க நல்லா இருந்துச்சு, அந்த ஊழியக்காரர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு இங்க பக்கத்துல இருக்கிற சபையை பத்தி சொன்னாங்க, அவங்க அப்பா காலம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அவங்க அப்பா போனாருங்க, சபையில வசனமே இல்லை. என்ன அர்த்தம்? கர்த்தர் எடுத்து போட்டார் விளக்கு தண்டை. கர்த்தர் விளக்கு தண்டை எடுத்து போட்டார். ஒரு வசனம் பேசுற ஊழியக்காரன் சபையை விட்டு போறான்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உன் மத்தியிலிருந்து விளக்கு தண்டை எடுத்து போடுறாருன்னு அர்த்தம். உன் மத்தியிலிருந்து பிரகாசம் போகுதுன்னு அர்த்தம். உங்கள் மத்தியிலிருந்து விளக்கு போகுது, உங்கள் மத்தியிலிருந்து கர்த்தருடைய ஒளி போகுதுன்னு அர்த்தம். அந்த ஒளி போகாமல் அந்த விளக்கு தண்டை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. நான் என்னை குறித்து பேசவில்லை, உங்க சபைக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் ஒரு டெம்பரவரி விசிட்டர், அவ்வளவுதான். உங்க சபைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரன் வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட இடைபடுகிறார். நீங்கள் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் சபையில நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க,
இங்க இருந்து பேசுறது எந்த ஊழியக்காரனா வேணா இருக்கலாம், பாடி வேற வேற இருக்கலாம், நேம் வேற இருக்கலாம், உள்ள இருக்கிற ஆவியானவர் ஒருவரே. உங்க சபைக்கு என்ன தேவையோ அதை ஆவியானவர் இங்க இருந்து பேசுவார். அது யார் மூலமா வேணாலும் பேசுவார், அது யார் வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை அந்த வாரம் பேசுறதுக்கு ஊழியக்காரங்க யாருமே இல்லைன்னா ஒரு கழுது கூட வந்து பேசும், கர்த்தர் பேச வைப்பார். ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வார். அப்போ உங்க சபைக்கு ஒரு வசனத்தை கொடுக்கும் பொழுது அந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாத பட்சத்துல, அந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல கர்த்தர் என்ன செய்வார்? முதல்ல வெளியே போயிடுவார். ரெண்டாவது, உங்கள் சபையிலிருந்து வசனத்தை எடுத்து போடுவார். வசனம் இல்லாம ஒரு சபை இருக்கிறத விட செத்து போறது நல்லது. என்னுடைய கான்செப்ட் அவ்வளவுதான். வசனம் இல்லாம ஒரு விசுவாசி வாழ்றதை விட சாகிறது நல்லது. வசனம் தாங்க ஜீவன். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள என்னத்தை உண்டாக்க வந்தாரா? நித்திய ஜீவனை உண்டாக்க வந்தார். இயேசு யாரு? வசனம். அவர் வந்தாதான் நமக்குள்ள நித்திய ஜீவன். இன்னைக்கு சபையில வசனம் வருது, எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறோம்? எத்தனை பேர் அதை நேசிக்கிறோம்? எத்தனை பேர் அதற்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம்? எத்தனை பேர் இங்கே வாங்கி இங்கே ஓடுறோம்? இன்னைக்கு ஆண்டவர் எதுக்கு விருதாவா பேசி ஆண்டவர் சேர்க்க பேசிட்டு இருக்காரு? ஆண்டவர் சேர்க்கைய பேசிட்டு இருக்காரு. ஆண்டவர் சேர்க்க பேசல, நம்மகிட்ட தான் பேசுறாரு. அப்ப நம்மகிட்ட எதோ எக்ஸ்பெக்ட் பண்றாரு ஆண்டவர், அதனாலதான் பேசுறாரு. உங்க சபையை நான் சொல்லுவேன், அது என்ன காரணம் எனக்கு தெரியாது, எனக்கு இன்ன வரைக்குமே ரீசன் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆண்டவர் 20 நாளா உங்களோட பேசிட்டு தான் இருக்கிறார். ஏதோ உங்ககிட்ட ஆண்டவர் விரும்புறாரு. அது எழுப்புதலா, அல்லது ஒரு மாற்றமா, அல்லது ஆவிக்குரிய மாற்றமா, அல்லது வசனத்துல வளர்ச்சியா, ஏதோ ஒண்ணு கர்த்தர் உங்ககிட்ட விரும்புறாரு. There must be a change. அது விரும்பணும். அது வரதுனால தான் கர்த்தர் உங்களுக்கு அதிகமான நாட்களை கொடுத்திருக்கிறார். தயவு செய்து உங்கள் விளக்குத்தண்டை ஏற்றி பிடிங்க. உங்கள் ஊழியக்காரனை, உங்கள் வசனத்தை ஏற்றி பிடிங்க. அப்பொழுதுதான் உங்கள் சபையில வசனம் பிரகாசிக்கும். இன்னைக்கு நமக்கு எப்பவுமே இந்த ஃபாரினருக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு தெரியுமா உங்களுக்கு? நம்ம இந்தியாவில் இருந்தோம்னா அமெரிக்காவில் வந்தவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு தெரியுமா? நாம கையில சாப்பிட்டோம்னா என்னடா கையில சாப்பிட்றேன்போ. அதுவே அவன் சாப்பிட்டா வச்சுங்க, பாருங்க அமெரிக்காரன் கையில எவ்வளவு அழகா சாப்பிட்றான் பார்த்துருக்கீங்களா? அதுவே அவன் ஸ்பூன்ல சாப்பிட்டான்னு வச்சுங்களேன், அவன் எவ்வளவு டீசெண்டா ஸ்பூன்ல சாப்பிட்றான். அதுவே நம்ம சாப்பிட்டா சொல்றோம், பெரிய ஃபாரினர் மாதிரி ஸ்பூன்ல சாப்பிட்றத பாருங்க. நமக்கு இந்த ஃபாரினருக்கு ஒரு மரியாதை உண்டு எப்பவுமே தெரியுமா? அதே மாதிரி தான் அந்த ஃபாரினர் இந்த வெளியிருந்து வர பிரசங்கியாருக்கு ஒரு மரியாதை உண்டு எப்பவுமே. அவர் ஒரு 3 நாள் 4 நாள் பிரசங்கம் பண்ணுவார்ல, கேட்கறதுக்கு காதுக்கு இனிமையா இருக்கும். அது சரி வராது. அது வந்து விளக்கு வந்து வர வெளிச்சம் இல்லை, அது வந்து டெம்பரரியாக வந்துட்டு போற சூரிய வெளிச்சம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு தண்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கை நீங்கள் தாங்கி பிடிக்க வேண்டும். அந்த வெளிச்சம் தான் உங்களுக்கு நித்திய வெளிச்சம். அதுல இருந்தான் கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உலாவ விரும்புகிறார். உங்கள் குத்து விளக்கை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுங்கள். குத்து விளக்குல 3 இருக்கு, நம்ம அதை பார்க்க முடியாது. உலாவத்தோடய முடிஞ்சிருச்சு சரியா? இன்னும் ஆதி அன்புன்னு ஒண்ணு இருக்குது, குத்து விளக்குன்னு ஒண்ணு இருக்குது. குத்து விளக்குல விளக்கு தந்தனா என்னன்னு தான் பார்த்துருக்கிறோம். அதுல குத்து விளக்குனா இயேசு கிறிஸ்து, அதுல அபிஷேகம் என்னன்னு ஒண்ணு இருக்குது, பத்தி நம்ம பார்க்க முடியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் உண்மை, கர்த்தர் உங்கள் மத்தியில இப்பொழுது உலாவி கொண்டு இருக்கிறார். இது உலாவுகிற சபை. அதனாலதான் கர்த்தருடைய வசனம் வருது, அதனாலதான் ஆண்டவர் பேசுறார். ஆனால் தொடர்ந்து அவர் உலாவுவதும் உங்களை விட்டு போவதும் உங்க கையில தான் இருக்கு. எனக்குமே ஆண்டவர் வசனம் கொடுக்குறாருன்னா அந்த வசனத்தை நான் பத்திரமா வச்சுக்கிறதும் விட்டுறதும் என் கையில தான் இருக்கு. அதைத்தான் ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே செய்யறாரு. ஆதாம் காலத்திலிருந்து உலாவின ஆண்டவர் கடைசியாய் இப்போ நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க, துரத்திட்டாங்க. இனி நாம தேவனை பத்திரமா வச்சுக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. நாம் யாவரும் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். தேவ சமூகத்துல ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். எழுந்திருப்போமா? நம் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில உலாவ வேண்டும். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க ஆண்டவரை பார்த்து, நீர் எங்களோடு கூட பேச வேண்டாம், மோசே பேசட்டும் என்றார்கள். மல்கியா புஸ்தகத்துல 8 இடத்துல ஆண்டவர் கேள்வி கேட்பாரு. திருப்பி திருப்பி எதிர்கேள்விதான் கேட்பாங்க. எப்போ நாங்க செஞ்சோம், எப்போ நாங்க சொன்னோம், எப்போ நாங்க உங்களை இது பண்ணோம். ஆண்டவர் எதிர்கேள்வி கேட்டு அவன் தேசத்தை விட்டு விரட்டிட்டான். ஆண்டவர் 7 தடவை அந்த தேசத்தை விட்டு வெளியே போவார். கடைசியா இயேசு தேவாலயத்தில் உலாவும்படி வந்தார். அவரையும் யோர்தானுக்கு அப்புறப்படுத்தி விட்டார். அவரையும் கொல்ல வகை தெரிய யோர்தானுக்கு அந்த பக்கத்துல போயிட்டார். இப்போ இஸ்ரவேல்கிட்ட முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் கடைசி சான்ஸ்ங்க நம்ம மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், உன் மத்தியில வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு இடம் வேண்டும், உன் மத்தியில உலாவும்படி எனக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த சராசரத்தை உண்டாக்கின ஆண்டவர் உங்க வீட்டுல ஒரு சின்ன இடம் கேட்கிறார் உலாவறதுக்கு. இந்துக்களை யோசிச்சு பாருங்க, அவங்க வீடு கட்டின உடனே பூஜா அறைன்னு ஒண்ணு வைப்பாங்க. முகமதுல பாருங்க, வீடு கட்டும் போது அவங்களுடைய குரான் வைக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சீனர்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க கடவுளுக்குன்னு ஒரு சின்ன ரூம் ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல பிரேயர் ரூம்னு ஒன்னாவது இருக்குதா?
சின்ன ரூம் இருக்குதா? எத்தனையோ மாடல் வீடு பார்த்தோம், டிசைனா பார்த்தோம். எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, அந்த டிசைன் பிடிச்சிருக்கு, எவ்வளோ சொன்னமே. நம்ம ரூம்ல என்னைக்கு நம்ம வீடுகளில் ஏதாவது ஒரு ரூம் பிரேயர் ரூம்ல இருக்குதா? ஒரு ரூம். நான் ஆண்டவரை டெய்லி ஜோம் பண்ற ரூம், நான் இங்க உட்காந்தா பைபிள் வாசிப்பேன், ஊழியக்காரங்க வந்தா இங்க இருந்தா எனக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு இடம் இருக்குதா? ஒரு ரூம் இருக்குதா? அதே மாதிரி தான் நம்ம இருதயத்திலுமே. நம்ம வீட்டுல இடம் இல்லைங்கிறது எதை காட்டு தெரியுமா? நம்ம இருதயத்திலேயே ஆண்டவருக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம இருதயத்துல எல்லாருக்கும் இடம் இருக்கு. கணவனுக்கு இடம் இருக்கு, மனைவிக்கு இடம் இருக்கு, பிள்ளைகளுக்கு இடம் இருக்கு, வேலைக்கு இடம் இருக்கு, எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு இடம் இருக்கு. இஸ் தேர் எனி பிளேஸ் ஃபார் தி லார்ட்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க இருதயத்துல ஆண்டவருக்கு ஒரு இடம் இருக்குதா? மனைவிக்கு பேசுறது கண்டிப்பா, எவ்வளவு வெளியூர்ல இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 தடவை மனைவி கிட்ட பேசிடுவோம், ஒரு தடவையாவது பிள்ளைங்கிட்ட பேசிடுவோம். என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் வேலைக்கு போய் உட்காந்து பண்ணணும், என்னன்னா எனக்கு வேலை போயிடும், இல்லைன்னா எனக்கு சம்பளம் போயிடும், இதெல்லாமே பண்றோமே. ஒரு நாளைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு தடவையாவது பேசியிருக்கிறோமா? இஸ் தேர் எனி டைம் ஃபார் தி லார்ட்? ஆனா அவர் உலாவ விரும்புறாருங்க, நம்ம மத்தியில உலாவ விரும்புகிறார். நம்ம எல்லாருமே 2 கரங்களை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, எங்க மத்தியில உலாவுங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்க உங்களை துரத்திட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்க தேசத்தை விட்டு அனுப்பிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்க தேவாலயத்தை விட்டு உங்களை அனுப்பிட்டாங்க, அட்லாஸ்ட் உங்களை அவங்க யோர்தானுக்கு அப்புறப்படுத்திட்டாங்க. ஆனா நாங்க சொல்றோம், எங்க வீட்டுக்கு வாங்கப்பா, எங்க சபைக்கு வாங்க, என் இருதயத்துல வாங்க, என் வாழ்க்கையில வாங்க, எங்க குடும்பத்துல வாங்க, எங்க மத்தியில உலாவுங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஏனோக்கோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதே நிலைமைக்கு நாம வரணும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க திருச்சபையாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க திருச்சபையில நீர் உலாவ வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆராதனையில மாத்திரம் அல்ல, நாங்க எப்பெல்லாம் கூடி வருகிறோமோ அப்பெல்லாம் நீங்க உலாவணும். எங்க மத்தியில உங்களுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் இருந்தா அது எல்லாத்தையும் எடுத்து போறதுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய முக்கியம், எங்களுக்கு முக்கியம் நீங்க எங்க சபையில இருக்கணும், அவ்வளவுதான். வேற எது இருக்கு இல்லைங்கிறது எங்களுக்கு முக்கியமே இல்லை ஆண்டவரே. we want you want to be with us Lord. நீங்க எங்க கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீர் உலாவ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆல்வேஸ் நீங்க எங்க கூட இருக்கணும் ஆண்டவரே. அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல அதே மாதிரி உலாவுங்க. எங்க வீட்டுக்கு வரவங்க சொல்லணும், இந்த வீட்டுல ஒரு தேவ பிரசன்னம் இருக்குது, இந்த வீட்டுல ஒரு மகிமை இருக்குது, இந்த வீட்டுக்கு வந்தா ஒரு நான் சமாதானத்தை உணர்றேன், இந்த வீட்டுல வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த சாட்சி வருகிற வரைக்கும் நம்ம ஆண்டவரை விடவே கூடாது. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் அப்படி செய்வீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.